ஒளி தரும் தீபமா. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து வந்த காலம் அது. பாளையங்கோட்டையில் கட்டப்பட்டு வந்த நூற்றாண்டு மண்டபத்தை சுற்றி முழந்தாளிட்டு இந்திய தேசத்தின் ரட்சிப்பிற்காக ஜெபித்து வந்தது ஓர் கூட்டம். அந்த ஜெப வீரர்களோடு தன்னையும் இணைத்து கொண்டார் வெள்ளாளன் விளையில் பிறந்த வேதநாயகம் சாமுவேல் அசரியா என்ற இளைஞர். சென்னை YMCAவின் செயலாளரான அவர் தான் இலங்கை தேசத்திற்கு பயணம் செய்தபோது அங்குள்ள திருச்சபை தமிழ்நாட்டின் தொண்டி என்ற இடத்திற்கு சுவிசேஷ பணி செய்ய மிஷனரிகளை அனுப்பியுள்ளதை தெரிவித்தார். நூற்றாண்டுகளை கடந்தும்
சுவிசேஷத்தை குறித்த தரிசனமற்று இருக்கும் தன் திருநெல்வேலி திருச்சபையை குறித்த தன் உள்ள வேட்கையையும் பகிர்ந்தார். இந்திய மக்களுக்கு இந்திய மிஷனரிகள் இந்திய பொருளாதாரத்தை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிப்பதின் அவசியத்தை உணர்த்தினார். அவர் ஏற்றி வைத்த சுவிசேஷத்தி 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் 20 திருச்சபையினர் மற்றும் 8 போதகர்களுடன் இந்திய மிஷனரி சங்கம் உருவாக காரணமாயிற்று. 1904ஆம் ஆண்டு இந்திய மிஷனரி சங்கத்தின் முதல் மிஷனரியாக ஆந்திர மாநிலம் தோர்னக்கல் பணித்தளத்திற்கு சென்றவர் மருதகுளம் கிராமத்தை சார்ந்தவரும் திருநெல்வேலி பாலியர் சங்கத்தின் செயலாளருமான அருள் திரு சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள். அற்பமான அந்த ஆரம்பத்தின் விளைவு இன்று இந்திய மிஷனரி சங்கம் 121 ஆண்டுகளை கடந்து 26 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களில் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறது. இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதம் வரை ஒரு மாநிலத்திலும் 3 மாவட்டங்களிலும் புதிதாக மிஷனரி பணியை துவங்கவும் 13,770 கிராமங்களை புதிதாக சந்தித்து 8,16,258 தனி நபர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் தேவன் கிருபை செய்தார். புது வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணித்த 6,759 முதல் தலைமுறை விசுவாசிகளை கொண்டு 2,924 இடங்களில் புதிதாக ஆராதனை குழுக்களை துவங்கவும் தேவன் கிருபை செய்தார். புதிதாக 57 இடங்களில் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்யவும் ஆலயம் ஒன்றை விரிவாக்கம் செய்யவும் தேவன் கிருபை செய்தார். தற்போது 25 இடங்களில் நடைபெற்று வரும் ஆலய கட்டுமான பணிகள் தடையின்றி நடைபெற ஜெபியுங்கள். வட மாநிலங்களில் ஆலயம் ஒன்றை கட்டுவதற்கு 8 லட்சம் ரூபாய் தேவை. நீங்களும் உதவலாம். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2,232 பிள்ளைகளும் 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2,377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4,102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா பணித்தளத்தில் நாம் நடத்தி வரும் பள்ளிக்கூடத்தில் முந்தைய 2 கல்வி ஆண்டுகளிலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்து நம் பள்ளி பிள்ளைகள் சாதனை படைத்துள்ளனர். அதுபோல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் 3வது இடத்தை பிடித்து நம் பள்ளி பிள்ளைகள் சாதனை படைத்துள்ளனர். சுக்மா மாவட்ட ஆட்சியர் அப்பிள்ளைகளை நேரில் சந்தித்து வாழ்த்தினார். ஜார்க்கண்ட் மாநிலம் தாரு பணித்தளத்தில் நாம் நடத்தி வரும் பள்ளியில் பயின்ற அங்கித் குமார் என்ற மாணவன் UPSC மூலம் நடைபெற்ற இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் அகில இந்திய அளவில் 6வது இடத்தை பெற்றுள்ளார். வட மாநிலங்களில் நாம் நடத்தி வரும் 6 பள்ளிக்கூடங்களில் முழு நேரமாகவோ 2 அல்லது 3 ஆண்டுகளோ பணியாற்ற பட்ட படிப்பு, பட்ட மேற்படிப்பு, B.Ed, DTEd, இன்ஜினியரிங் பயின்ற அர்ப்பணமுள்ள ஆசிரியர்கள் தேவை.
3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகின்றோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும், கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகின்றோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நடத்தி வருகின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் ஹரியானா மாநிலம் பிவானி என்ற இடத்தில் தாம்பரம் கிளை சங்கத்தின் உதவியோடும், மகாராஷ்டிரா மாநிலம் பகவான்பூர் என்ற இடத்தில் கோவை கிளை சங்கத்தின் உதவியுடனும் பணித்தள வளாகங்களை உருவாக்கி வருகிறோம். இவற்றோடு 3 இடங்களில் ஊழியர்களுக்கான குடியிருப்பு, 2 இடங்களில் மிஷனரி இல்லம், 2 விடுதி கட்டிடங்கள், 4 வகுப்பறைகள், 1 பல்நோக்கு மண்டபம், 1 ஸ்டடி கம் டைனிங் ஹால், 1 காம்பவுண்ட் வால் ஆகியவை கடந்த 2 ஆண்டுகளில் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பணித்தளங்களில் மிஷனரி இல்லம் கட்ட அவசர தேவை உள்ளது. உங்கள் குடும்பத்தின் சார்பில் நீங்களும் மிஷனரிகளுக்கு வீடு கட்டி கொடுத்து உதவலாம். ஒரு மிஷனரி இல்லம் கட்ட ரூபாய் 6 லட்சம் தேவை. இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்கள் யாவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் பெண்கள் பிரிவு சார்பாக அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டிலும் இந்த கிறிஸ்மஸ் செய்திக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட 2 காரியங்களை பேசுகிறவராக இருக்கிறார். முதலாவது காரியம், ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடே கிறிஸ்மஸ். ஆண்டவர் நம்மில் வைத்த அன்பின் வெளிப்பாடே கிறிஸ்மஸ். ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் லவ் ஆன் us இஸ் கிறிஸ்மஸ். நாம் கிறிஸ்மஸ் என்று கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய மறைவான பொருள், ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால் அது ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்புதான் கிறிஸ்மஸ். அதே போல இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மிடத்துல எதிர்பார்ப்போட இந்த நாளிலே பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் மற்றவர்கள் மீது வைக்கிற அன்பின் வெளிப்பாடு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக வேண்டும். நாம் மற்றவர்கள் மீது வைக்கிற அன்பின் வெளிப்பாடு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக வேண்டும். The revelation of our love on others should be our Christmas celebration என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாகவே அன்பு உண்டானதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பு என்னவென்றால் தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய குமாரனை கொடுத்ததினாலே அன்பு என்னவென்பதை அறிந்திருக்கிறோம். இதை அழகாக 1 யோவான் 4:9 மற்றும் 1 யோவான் 4:10 வசனங்களிலே யோவான் சீஷர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அதே போல நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதால பலியாக நம்முடைய குமாரனையே அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்திலே அன்பு என்னவென்றால் ஆண்டவர் தன்னுடைய குமாரனை கொடுத்ததினாலே தான் அன்பு உண்டாயிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லியும் நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பின் வெளிப்பாடே கிறிஸ்மஸ். அதாவது தேவன் நம்மிடத்துல எப்படி அன்பு காட்டினார் என்பதுதான் கிறிஸ்மஸ். இதிலே நாம 2 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் நம்மிடத்துல எப்படி அன்பு காட்டினார் என்பதையும், தன்னுடைய குமாரன்
நம்மிடத்தில் எப்படி அன்பு காட்டினார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது என்றால் யோவான் 3:16 பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தாரை மீட்கும்படியாக அவர் கொடுத்ததினாலே தேவன் நம்மீது வைத்த அந்த அன்பை வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு நம்மீது இவ்விதமாக வெளிப்பட்டதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. அதே போல குமாரன் தன்னுடைய அன்பை நம்மீது வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் மார்க்கு 10:45 பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். குமாரன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் தேவ சித்தத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தாரின் பாவத்துக்காக, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து ஜனங்களின் மீட்புக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதன் மூலமாக குமாரன் நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். ஆம், தேவன் நம்மீது வைத்த அன்பை தன்னுடைய குமாரனை கொடுத்ததினாலே வெளிப்படுத்தினார். குமாரன் நம்மீது வைத்த அன்பை தன்னையே கொடுத்ததினாலே வெளிப்படுத்தினார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் மற்றவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு கிறிஸ்து யார் என்பது தெரியும். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவம் மன்னிப்பு உண்டு. அவர் பரலோகத்திற்கு மறுமுறை வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். இதை எல்லாவற்றையும் அறிந்து நாம் சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இந்திய தேசத்திலே, குறிப்பாக வட மாநிலங்களிலே இயேசு என்றால் யார் என்று தெரியாதபடி, இயேசுவின் நாமம் கூட தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 3:16 பார்க்கும் பொழுது யோவான் அதில் சொல்லுகிறார், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அதே போல 1 யோவான் 4:11 தேவன் இவ்விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிற நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல நாம் மற்றவர்கள் மீது அன்பு காட்ட கடனாளிகளாயிருக்கிறோம். நாம் மற்றவர்கள் மீது அந்த அன்பை வெளிக்காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட வேதாகமத்தின் வழியாக பேசுகிறவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நம்முடைய அன்பை எப்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். நமக்கு எத்தனை வயதாகிறதோ அத்தனை வயது நாம் இந்த உலகத்திலே ஆண்டவரை அறிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்திருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் என்று யோசித்து பார்ப்போம். நாம் மற்றவர்கள் மீது எவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறோம், ஆண்டவரை எவ்வளவாய் கொடுத்திருக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்ப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தார், குமாரன் தன்னையே கொடுத்தார். அதே போல ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதலாவது காரியம், நம்மையே மற்றவர்கள் வாழ்வு பெற கொடுக்க வேண்டும், நம்மையே மற்றவர்கள் வாழ்வு பெற கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தந்த இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருக்காகவே நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய பணிக்காகவே, அவருக்காக, அவருடைய ஊழியத்தை ஏதோ ஒரு விதத்திலே செய்யும்படியாக நம்மை ஒப்பு
கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை நாம் அப்படியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரத்தை ஆண்டவரே நான் உமக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பணியிலே ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நமக்கு வயது வரம்போ அல்லது எந்த ஒரு காரியத்தையும் நாம் யோசிக்க வேண்டியதில்லை. நமக்கு அர்ப்பணிப்பும் ஆத்தும பாரமும் இருந்தால் நிச்சயமாகவே நம்மை அவருடைய பணியிலே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். மத்தேயு 9:36-38 ஆண்டவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறிக்கப்பட்ட ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் வேதனையோடு சொல்லுகிற ஒரு காரியம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றும் அதே சத்தம், அதே ஆண்டவருடைய அந்த ஆத்தும பாரமுள்ள ஒரு எக்கால தொனி இன்றைக்கும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. அறுப்பு மிகுதியா இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம். இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் நம்மையை ஜீவ பலியாக மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை வெளிப்பாடாக என்னையே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை உம்முடைய பணியிலே எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லுவோம் என்றால் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தது போல நம்முடையவைகளை ஆண்டவருக்காக மற்றவர்கள் வாழ்வு பெற கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 25:31-46 பார்க்கும் பொழுது, பசியோடு இருக்கிறவர்கள், தாகத்தோடு இருக்கிறவர்கள், அந்நியராய் இருக்கிறவர்கள், வஸ்திரமில்லாது இருக்கிறவர்கள், வியாதியாய் இருக்கிறவர்கள், காவலில் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஒரு திரளான ஜன கூட்டம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்காக நம்முடையதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நம்மிடத்துல இருக்கிறதை கொடுக்கிறதின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதில் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் சிறியவராகிய என் சகோதராகியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி மத்தேயு 25:40 சொல்லுகிறார். இன்னொரு உவமையின் மூலமாகவும் ஆண்டவர் நம் மற்றவிடத்திலே நேசிக்கிற நேசத்தை குறித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். லூக்கா 10:27-37 அந்த வேதாகம பகுதியை பார்க்கும் பொழுது அதில் நல்ல சமாரியன் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதில் குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதன், அவன் தன்னுடைய ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன் அந்த பக்கமாக கடந்து வருகிறான். ஆனால் அவர்கள் எல்லாம் அப்படியே சென்று விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே நல்ல சமாரியனாக ஒருவன் வருகிறான். அவன் தன்னால் இயன்றதை, தன்னுடையதை எல்லாம் கொடுக்கிறதை, அந்த எப்படியாவது அந்த ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னால் இயன்றதை அவன் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கிட்ட வருகிறான், திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மார்க்கிறான், தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றுகிறான், அவனை பராமரித்துக் கொண்டு போய் சத்திரக்கார இடத்திலே கொடுத்து பணத்தை கொடுக்கிறார். தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து எப்படியாயினும் அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது எதுவாக இருக்கலாம், அதை ஆண்டவருடைய பணிக்காக நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக அநேகர் வாழ்வு பெற முடியும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் அப்படியே வைத்துக் கொள்ளாதபடி மற்றவர்கள் மீது அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அதை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அது நம்முடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கர்ப்பத்தின் கனியாகிய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய பணிக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, பணத்தை நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கலாம். ஊழியத்திற்கு அநேக தேவைகள் உண்டு. உதாரத்துவமாக கொடுக்கும் பொழுது இன்னும் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெறுகிறத நம்மால பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை
உங்களுடைய நேரத்தை கொடுங்க. ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறதுல உங்க நேரத்தை கொடுங்க. உடல் உழைப்பை கொடுங்க. வாலண்டியர்ஸாக நீங்க ஆண்டவருடைய பணியை ஏதாவது விதத்திலே செய்யும்படியாக கொடுங்க. உங்களுடைய இதை கொடுங்கள், உங்களையே கொடுங்கள். மற்றவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த அன்பை இதன் மூலமாக வெளிப்படுத்தி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடுவீர்கள் என்றால் நிச்சயமாக இது ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பகுதிகளுக்கு இப்படியாக தான் அநேக மிஷனரிமார்கள் வந்தார்கள். தங்களையே கொடுத்தார்கள். தங்களுடைய தேசத்தை, தங்களுடைய இனத்தை, தங்களுடைய எல்லாவித சொத்துக்களையும் பணத்தையும் விட்டு விட்டு இந்த தேசத்துக்கு வந்து தங்களையே கொடுத்தார்கள். அவர்கள் தங்களை கொடுத்ததினாலே, தங்களுடையதை நமக்காக கொடுத்ததினாலே, அவருடைய அன்பை நம் மீது வெளிப்படுத்தினாலே நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் சும்மா இருப்போம் என்றால், நாம் மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்தாத விதத்திலே நாம் சும்மா கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருப்போம் என்றால் அது சரியாக இருக்காது. இந்த நாளிலே ஒரு தீர்மானம் செய்வோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசின காரியத்திலே ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்படியாக ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். உங்களையே கொடுங்க. ஆண்டவரே, மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாக என்னையே கொடுக்கிறேன். உம்முடைய பணியிலே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை, எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தை, எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை மற்றவர்கள் வாழ்வு பெறும்படியாக, அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டும்படியாக நான் கொடுக்கிறேன் சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்க கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களையும் உங்களுடையதையும் ஆண்டவர் எடுத்து அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்திற்காக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய முதலாம் வருகையை நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இரண்டாம் வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அவர்களும் கொண்டாடும்படியாக நாம் இன்னும் அதிகமாக இந்த இந்திய மிஷனரி சங்கத்தோடு இணைந்து செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி மேலான காரியங்களை செய்வார். நம் மூலமாய் திரள் கூட்டமான ஜனங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கப்படுவார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே கொடுத்ததினாலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். குமாரன் தன்னையே இந்த உலகத்துக்கு கொடுத்ததினாலே அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பின் வெளிப்பாடே கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாடுகிற நாங்கள் அப்பா, எங்களையே ஒப்புக் கொடுக்கும்படியான அப்பா தகப்பனே அந்த அர்ப்பணிப்பை எங்களுடைய உள்ளத்தில் நீர் தாரும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொலைக்காட்சி நேயர்களுடைய உள்ளத்திலும் ஒரு ஆத்தும பாரத்தை தாரும் அப்பா. அதே போல அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களால் என்ற விதத்திலே ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று கொடுக்கும்படியாக தேவனீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தகப்பனே ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தின் பாதையிலே இணைந்து செயல்படும்படியாக பயன்படுத்தும். நீர் ஆசீர்வதியும். உடைய நாம மகிமைப்படட்டும். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் மெட்ரிக் சொல்யூஷன்ஸ் சென்னை. கர்த்தர் தாமே நிறுவனத்தையும் அதன் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே.